பட்டி பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும் பீஸு. இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கோ, அதாவது டாட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அளந்து பார்க்குறீங்க, அதுக்கு அந்த அளவு வந்து இப்படி வச்சுக்கிறணும். வச்சுட்டு இப்போ இந்த ஹைட் அளக்கணும். நமக்கு இது தேவையில்லை, இது 2.5 2 3 நம்மளோட விருப்பம் தான். அதிகமாக வச்சா நமக்கு வந்து தொப்பை மேலே விழுகும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இங்கே இந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் கிடையாது, சைடு தான் நமக்கு ஜாயின் பண்ணுறது தான், ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது. அப்போ கரெக்டாக அளக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிடுறீங்க, மார்க் பண்ண இடத்துக்கு நேராக அப்படி பின் பண்ணிவிட்டு இந்த தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து இப்படி வைக்கும்போது இங்கே 4, கடைசி அந்த முடிகிற இடத்துல பார்க்கணும், கொஞ்சம் மேலே ஏறும்ல அந்த இடத்துல. அப்போ வந்து ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 4.5. நீங்கள் ஈக்குவலாக வெட்டிட்டிங்கன்னா இங்கே என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே தான். இது கொஞ்சம் நான் கொஞ்சம் இன்னும் நல்லா இதை மேலே ஏற்றினால இங்கே 4 இங்கே 4.25 அல்லது 4.5 அந்த அளவுக்கு என்ன இருக்கோ, 4.25 இருக்குன்னா அப்போ வச்சுக்கணும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி இதுக்கு வந்து நம்மளோட விருப்பம்தான், 2.5 3 அந்த மாதிரி வச்சுக்கிறது. இங்கேருந்து கரெக்டாக இந்த டாட்னா ஒரு 2.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு இருக்குன்னா அதுக்கு நேராக இங்கே வச்ச அளவை விட 1/2 இன்ச்சு கம்மியாக ஒரு 2.5 இன்ச். ஏன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் வளைவாக வரக்கூடிய இடம். மித்தபடி பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி 4, இந்த சைடு ஒரு 4.25 கொஞ்சம் இதே அளவே வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது சரியாக இருக்காது. இப்போ இந்த இதை வந்து வரையும் போது இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே இங்கே கரெக்டாக அப்படி வரும்போது கொஞ்சம் பள்ளம் கொடுத்து இப்படி வரும். இப்போ இதை நான் கட் பண்ணிடணும். இப்போ ஒரு இதை இப்படி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட துணி நல்ல பக்கம், இதோட துணி நல்ல பக்கம். நீங்கள் இதை இப்படி போட்டிங்கன்னா தான் இதுக்கு ஒன்று இதுக்கு ஒரு பட்டி வர மாதிரி வரும். அப்போ நீங்கள் இதே ஷேப்லேயே திரும்ப இன்னொன்று கட் பண்ணிடணும். இப்போ வந்து என்ன பண்ணால் இதை இப்படி கரெக்டாக அப்படி வச்சுக்கிட்டு இது மேலே இப்படி படுக்கணும், அதாவது இதோட நல்ல பக்கம் இது மேலே அப்படி படுகிற மாதிரி வச்சுட்டு இப்போ கரெக்டாக இப்படி வைக்கிறோம். தைக்கும் போது கொஞ்சம் விட்டு தைக்கணும், ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டுட்டு இப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக அந்த டாட் கிட்ட வரும்போது டாட் வந்து இந்த சைடில் வர மாதிரி வச்சுக்கணும், ஃப்ரண்ட்டு பக்கம் போகாத அளவு இந்த பக்கம் வர மாதிரி வச்சு ஒரு தையல். அப்போ துணி எதுவும் தூக்கக்கூடாது, கரெக்டாக வச்சு அடிக்கணும். இங்கே நான் வரும்போது ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி. இது மாதிரி நீங்கள் 2 தையல் போட்டுக்கணும். போட்டு இந்த மாதிரி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈக்குவலாக இருக்கும். மேலே நம்ம 1.5 இன்ச் வச்ச மாதிரி கீழே 1.5 இன்ச் வச்சு அப்படியே சைடில் அப்படியே அடிச்சிடுறது தான்.